எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி பிளான் சேனல். போன வீடியோவில் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் கால் ஆப்ஷன்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, ஸோ கால் ஆப்ஷன் எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் ஏறும், புட் ஆப்ஷன் எந்த மாதிரி மார்க்கெட் கண்டிஷனில் ஏறும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆப்ஷனை பை பண்ணுறதுக்கும் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, எது வந்து பெனிஃபிட் அதிகம், இதில் வந்து பெனிஃபிட் கம்மி அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி காமனாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். இப்போது ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ₹100 இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு பொருள் விலை, அதான் ஒரு பொருளோட விலை ₹100 இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ₹100 இருக்க பொருளோட மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோங்க? மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளோ? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ₹100 ஒரு பொருள் வாங்கிடுறீங்க. இதோட மேக்ஸிமம் ரிஸ்க்கு ₹100 தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொருளோட விலை அதிகபட்சம் இறங்கினா 0 வரைக்கும் தாங்க வரும். சரிங்களா? ஸோ நம்ம ₹100 ஒரு பொருள் வாங்குறோம்னா அதோட ரிஸ்க்கு வந்து அதே ₹100 தான். இது வந்து நம்ம வாங்கி விற்கும்போது, சரிங்களா, ஒரு ₹100 ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா, அதை சப்போஸ் அந்த பொருள் உடஞ்சாலோ அல்லது காணாமல் போனாலோ அதோட ஒர்த் வந்து 0 அப்படின்னா அதோட வேல்யூ 0ங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து ₹100 தான். ஓகே. இதுவே ஒரு பொருளை செல் பண்ணி வைக்கிறீங்க, ஓகேங்களா, அதாவது வாங்கி விற்கிறதுக்கு பதிலாக விற்று வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ₹100 ஒரு பொருளை விற்றுறீங்க. இதை கொஞ்ச நாள் கழித்து திரும்பியும் கீழே வந்தால் வாங்கிக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது வந்து இந்த பொருளோட விலை ஏறிட்டே இருக்குது. ஓகே, ₹100 இருந்தது ₹300 போயிடுதுன்னு வச்சுங்களேன். இப்போ போயிட்டு இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லாஸ் எவ்வளோ வரும்? ₹200 லாஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ₹100 கொடுத்த பொருளை கீழே வந்து வாங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு, ஓகேங்களா. ஆனால் அதை போய் ₹300 வாங்கினீங்கன்னா லாஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு கோல்டே எடுத்துங்களேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கோல்டை எங்கேயோ கொடுத்துட்டு திரும்பி வாங்கிடலாம்னு நினச்சி விற்றுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் திரும்பி வாங்கியிருக்கவே முடியாது. ஏன்னா ரேட் வந்து டெய்லியும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து அது நியூ ஹை டச் பண்ணிகிட்டே தான் இருக்குது, ஓகேங்களா. சரி, இப்போது பையிங் பண்ணிவிட்டு செல் பண்ணுறதுக்கும் செல்லிங் பண்ணிவிட்டு அதை திரும்பி வாங்குறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பற்றி பார்த்தோம். இப்போ ஆப்ஷன் போடுவோம், ஓகேங்களா. இப்போ ஆப்ஷனில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ஏதோ ஒன்று எடுத்துக்குவோமே. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து 15,000 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 15,000 கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அசம்ஷன் பண்ணிக்குவோம். ப்ரீமியம் வந்து ₹100 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஆஸ் எ பையராக இதை நான் போய் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் நான் அதை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. ஒன்லி ப்ரீமியம், அதாவது நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75 அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ 100 × 75 அப்படிங்கும்போது ₹7,500, ஓகேங்களா. ஸோ ₹7,500 என் அக்கௌண்ட்டில் இருந்தால் போதும், நான் இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு வந்து 7.5 lakh 5,000 ₹7,500 இருந்தால் போதும் இந்த ஆப்ஷன் நான் பை பண்ணிட முடியும். இதுவே நான் ஒரு செல்லராக இருக்கேன்னு வைங்களேன், இந்த ₹100 இருக்கிற ஆப்ஷனை நான் செல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிஃப்டி ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கான மார்ஜின் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ஷனை செல் பண்ண முடியும், ஓகேங்களா. நிஃப்டி ஃப்யூச்சருக்கான மார்ஜின் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க 0 கால்குலேட்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நிஃப்டி ஃப்யூச்சர் ஆட் பண்ணியிருக்கேன். பையிங் ஆர் செல்லிங் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் மார்ஜின் எவ்வளோ கேட்குது? ₹1,63,000. ஸோ ₹1,63,000 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை செல் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ பை பண்ணணும் அப்படின்னா வெறும் ₹7,500 இருந்தால் போதும்னு சொல்லி பார்த்தோம். இதுவே செல் பண்ணுறதுக்கு ₹1,63,000 இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் செல் பண்ண முடியும், சரிங்களா. சரி, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக இதில் ரிஸ்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஆப்ஷனை பை பண்ணனா என்னோட ரிஸ்க் எவ்வளவு, அதேமாதிரி ஆப்ஷனை செல் பண்ணும்போது அதோட ரிஸ்க் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது ஆப்ஷன் பை பண்ணுறோம் அப்படிங்கும்போது 75 அப்படிங்கும்போது 7,500 சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதுதான் டோட்டல் வேல்யூ. ரிஸ்க் என்னங்க? இப்போ 15,000 நிஃப்டி இருக்குது. மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை கீழேயும் வரல, இல்லை சைடு வைஸாக இப்படியே அரைச்சிட்டு இருக்கான். மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் இந்த 15,000லேயே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மார்க்கெட் நம்ம கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் இந்த ப்ரீமியம் வந்து மேலே போகும், ₹100 இருக்கிறது மேலே போகும். சப்போஸ் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த் தான் இதோட வேலிடிட்டி இல்லைங்களா. இந்த இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து மேக்ஸிமம் 1 மந்த் தான் இல்லைங்களா. ஸோ ஒரு 10 டேஸ் வந்து இந்த 15,000 ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ₹100 இருக்கிறது ₹50 வந்துடும் இல்லைங்களா. ஸோ அப்படியே இதே ரேஞ்சிலேயே இந்த மந்த் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா கடைசியில் அது 0 ஆகிடும், சரிங்களா. அப்போது இங்கே ரிஸ்க்குங்கிறது லிமிட்டட், ஓகேங்களா. ரிஸ்க்கு இந்த ₹7,500 தான் லிமிட்டட் ரிஸ்க் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்கோம், ₹100 75 குவான்டிட்டி வாங்கியிருக்கும் போது இந்த 7,500 தான் மேக்ஸிமம் ரிஸ்க்கு.
ஆஸ் எ பையராக, ஆப்ஷன் பையராக. சரிங்களா? இதுவே ஆப்ஷன் செல்லராக இருக்கும்னு வைங்களேன், நம்ம ஒரு ஆப்ஷனை போய் செல் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நூறுரூபா இருக்கிற ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிடுறோன்னு வைப்போம். இந்த கேஸில் ரூ. 100க்கு ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிடுறோன்னு வைங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து 15,000 இருக்கிற மார்க்கெட்டு சம்திங் ஏதோ நியூஸ்னால நல்லா மேலே போயிடுது. ஐ மீன் 16,000 போயிடுது அப்படின்னு வைங்களேன். 16,000 போணுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரூ. 100 இருக்கிறது ரூ. 300 இல்லைன்னா ரூ. 200 இல்லை ரூ. 300 இந்த மாதிரி ஆகிடும். ஃபர்தராக திரும்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது ரூ. 500 போயிடும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போக போக ஆப்ஷனோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அது எங்கே போய் நிற்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ இந்த கேஸில் நமக்கு ரிஸ்க் வந்து அன்லிமிட்டெட், அதாவது லாஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நம்மளால் டிஃபைன் பண்ணவே முடியாது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக இதில் ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பை பண்ணனா எப்படி இருக்கும் ப்ராஃபிட்டு, ஆப்ஷன் செல் பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ப்ராஃபிட்டுங்க. ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது ரூ. 100 இருக்குது அப்படின்னா 15,000 இருக்க மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ரைஸ் ஆகுது அப்படின்னா 16,000 அல்லது 17,000 போயிடுதுன்னு வைங்களேன். அப்போது உங்கள் ஆப்ஷன் வந்து ரூ. 300 அல்லது ரூ. 500 மார்க்கெட் ஏற ஏற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். மார்க்கெட் ரைஸ் ஆக ஆக ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா? சரி, இதே வந்து நம்ம செல் பண்ணுறோன்னு வைங்களேன். ஆப்ஷன் வந்து ரூ. 100 செல் பண்ணிடுறோம். ஓகே, ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூ. 100க்கு நம்ம ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுறோம் அப்படிங்கிறபோது இன்ட்டு 75 அப்படின்னா 7,800. ஓகேங்களா? செல் பண்ணும்போது என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து இந்த 15,000லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சிங்களேன். 15,000லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா அப்படியே சைடு வைஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா இது கடைசியில் வந்து 0 ஆகிடும். இங்கே செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது 7,500 விற்ற ஒரு பொருளை ₹0 வாங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 7,500 தான் ப்ராஃபிட். ஓகேங்களா? இதுக்கு மேலே ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் செல் பண்ணது 7,500, அது 0 வரையும் தான் வரும், அது கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு செல்லராக நீங்கள் வந்து லிமிட்டட் ப்ராஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பீங்க. ஆப்ஷன் செல்லரோட ஆப்ஷன் பை பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டிசிஷன் வந்திருப்பீங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது அதுதான் உண்மை. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆப்ஷன் பை இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த டைம் டிகே. ஓகேங்களா? டைம் டிகே அப்படின்னா என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கான்ட்ராக்டோட அதாவது இந்த மந்தோட லாஸ்ட்டு தேஸ்ட் அன்னைக்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷனோ, கால் ஆப்ஷனோ அல்லது புட் ஆப்ஷனோ நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரூ. 100 வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 15,000 இருக்குது அப்படின்னா 16,000 17,000 உடனே மேலே போனால் தான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை வாங்கி ஒரு 10 நாள், ஓகே, 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா 15,000லேயே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும், இந்த ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே டைம் டிகே அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரீமியம் குறையணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் படி ப்ரீமியம் வந்து டெய்லியும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? ஆஸ் எ பையராக இது வந்து நமக்கு நெகட்டிவ். ஓகேங்களா? ஆனால் இதே கேஸுக்கு ஆஸ் எ செல்லராக இருந்தால் நமக்கு பாசிட்டிவாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நீங்கள் ரூ. 100 செல் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் வந்து 10 நாளாக மூவே ஆகலை அப்படின்னா இது இறங்கும். ஓகேங்களா? ரூ. 100 இருக்கிறது இறங்கிடும். இறங்கினா நம்ம வந்து செல் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேங்களா? செல் பண்ணி வச்சுருக்கும் போது ரூ. 100 விற்றது ரூ. 50 வந்ததுன்னா நமக்கு கெயின் தானே. ஏன்னா இறங்கினா செல் பண்ணி பை பண்ணியிருந்தால் நமக்கு லாஸ். பட் இங்கே செல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது கீழே இறங்க நமக்கு ப்ராஃபிட்டாக தான் முடியும். ஓகேங்களா? வீடியோவில் ஆப்ஷன் பையருக்கும் செல்லருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஆப்ஷன் மணினஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஆப்ஷனில் கால் ஆப்ஷன் ஆகட்டும், புட் ஆப்ஷன் ஆகட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அட் தி மணி, இன் தி மணி, அவுட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த எந்த ஆப்ஷனை பை பண்ணனா, அதாவது இந்த இன் தி மணியா, அட் தி மணியா, அவுட் ஆஃப் மணியா, எந்த ஆப்ஷனை பை பண்ணனா நமக்கு ப்ராஃபிட்டுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம், அல்லது எந்த ஆப்ஷனை வந்து செல் பண்ணனா நம்ம ப்ராஃபிட்டுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.